அதாவதுங்க கட்சியில வந்து தன்னுடைய வாரிசாக இருப்பவரையே வந்து டவுன்கிரேட் பண்ணி, இல்ல இப்போ கொஞ்ச நாளைக்கு நீ கீழ வந்துக்க, அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தர் பண்றாருன்னா, அதை நம்ம வந்து வியப்பா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இந்த பிள்ளை பாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நீங்க சொன்ன மாரி எல்லாருக்குமான தலைவராக இவர் இருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவருடைய பங்கு மிகப்பெரியது ராமதாஸ் ஐயா அவர்களது அப்படின்னாலும், அடுத்து மகன அரசியல்ல கொண்டு வந்துட்டார். தன்னுடைய வாரிசா அந்த கட்சிக்குள்ள அந்த கொண்டுட்டு வந்துட்டாங்க. இடம் கூட அது சிக்கலுக்கு ஆரம்பமா ஆயிடுச்சா? இருக்கலாம். அவங்க கட்சி தொடங்குன போது குடும்ப நபர் யாருமே அரசியலுக்குள்ள வரமாட்டாங்கன்னு சொன்னது. அதன் பிறகு எல்லாருக்குமே இப்ப நம்ம ஆரம்பிக்கும்போது மனநிலை ஒரு மாதிரி இருக்கும். நடைமுறை அப்போ வந்து வேற மாதிரி அமையும். ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டோம். இதையே நம்ம மத்தவங்களுக்கு விட்டுக் கொடுக்கணும். நம்ம பிள்ளையே இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றது ஒரு இயல்பா, மனித இயல்பா கூட எடுத்துக்குவோம். ஆனா அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து அவர்கள் தொடர்ச்சியா எடுத்துட்டு போறதுக்கு தகுதியான நபரா அப்படிங்கிற இடம் இருக்கு பாருங்க. அதுலயும் அதுல வந்து எப்படியோ இருந்துட்டு போறாங்கன்னு விடாம அங்க ஒரு முடிவு எடுத்திருக்காருல்ல. அப்ப அவரை எப்படி நினைக்கணும் நம்ம? உண்மையாகவே மக்களுக்காக அவர் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணக்கூடியவர் அப்படித்தானே நினைக்க தோணுது. ஜென்ரலா சொல்றேன். அதே சமயம் தனக்கானது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தா, நமக்கு தான் வயசாயிட்டு, நம்ம தான் பிள்ளை கையில ஒப்படைச்சிட்டோம், பிள்ளை என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு இல்லாம, அது மகனாக இருந்தாலும் ஏதோ அவங்க செய்கிறது பிடிக்காததுனால தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்த உற்று நோக்கும் போது ஒன்று பிடிக்காததை அவங்க செய்யக்கூடாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு 2 பேர் 3 பேரோட உழைப்போ ஒரு கட்சியோ கிடையாதுல்ல. இதில் பல பேரோட உழைப்பு இருக்குது, பல பேரோட பண செலவு பண்ணியிருக்காங்க, நிறைய பொருளாதார செலவு பண்ணியிருக்காங்க, நிறைய பேரோட வியர்வை இருக்குது, நிறைய பேரோட உயிர் இருக்குது. ஒரு ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியில் இல்லாதவங்களோட வெளிப்புறத்தில் அவங்க கொடுக்குற கமெண்ட் அதெல்லாம் பார்க்குறதுங்கிறது நமக்கு தேவையற்றது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருந்து அதுக்கு எவ்வளோ பேர் பாடுபட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது உண்மையாகவே அந்த கட்சியில் இருந்துட்டு வந்த நமக்கு கூட இது மாதிரி நடக்கிறதெல்லாம் ஒரு சங்கடத்தை தான் ஏற்படுது.